அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம காலையிலே ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக்கு எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுவும் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிடுறேன். நம்மளுடைய கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் இண்டஸ் அனைத்துக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் அனைத்துக்கும் பொருந்தும். இன்ட்ராடே மட்டும்தான் மேத்தமெட்டிக்கல் படி தான் இருக்கும் நம்ம கிளாஸ். இது வருகிற 9th மார்ச் 9ஆம் தேதி தொடங்குதுங்க. டீட்டெயில் வேணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் டாபிக் என்ன கோர்ஸு என்ன எல்லாமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, மார்க்கெட் ரிலேட்டடாக ஒரு சில கேள்விகள் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருக்குதாங்களா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? நான் ஏன்னா சார்ட்ல அந்த இதை ஷோ பண்ணக்கூடாது, அதுக்காக சொல்றேன். 22,900 கால் கரெக்டுங்களா? 82 ரூபாய் கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் சைடு தான். ஆனா மார்க்கெட் என்ன ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்படி ஏறும் மறுபடியும் இறங்கும், இப்படி ஏறும் மறுபடியும் இறங்கும். அப்படியே நடந்திருக்குமா? போய் பாருங்க, செக் பண்ணி பாருங்க நிஃப்டியை. எக்ஸாக்ட்லி அப்படியே நடந்திருக்கும். எக்ஸ்பைரி டேல ஏன் அது நடந்தது? அது கீழே இருந்தா மார்க்கெட் டவுன் ஆகணும், டவுன் தான் ஆகணும். ஆனா ஏறுது ஏறுது இப்படியே நடந்துகிட்டு இருக்கே. அப்போ இதுக்கான விடையெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். படிங்க. நம்ம மார்க்கெட்டு 8 மணிக்கு 8:10 நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் கரெக்டுங்களா? நான் ஏன் முன்னாடியே அந்த வேல்யூ எடுத்து போட்டு போடுறேன். இப்போ மார்க்கெட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பிரைஸ் ஆக்ஷனு, நியூஸ், இங்க இது வந்துருச்சு அது வந்துருச்சு, அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க. ஓகேங்களா? மேக்ஸ் படிங்க. உங்க பகுதியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தாலும் போய் கத்துக்கோங்க. ஓகேங்களா? தப்பே கிடையாது. இல்லை சார் நானே ப்ராக்டிஸ், தாராளமாக நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன கொஞ்சம் வருட கணக்காகும், அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணுறது உங்களாலையும் முடியும். ஓகேங்களா? சரி, அப்போ இன்னைக்கு சார்ட் நான் எதுவும் ஷோ பண்ணக்கூடாது செபி ரூலுங்கிறதுனால காமிக்கலைங்க. போய் நம்ம சொன்ன வேல்யூ எல்லாம் போட்டு செக் பண்ணிக்கோங்க மார்க்கெட் என்ன இருக்கு. சரி, இப்போ நம்ம ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ பார்க்கலாம். பாருங்க, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோல நான் 2 சார்ட் வச்சிருக்கேன். ஸ்ட்ரைக் நேம் நான் மென்ஷன் பண்ணலைங்க. இதுல நல்லா பாருங்க, இங்க இருந்து ட்ரேட் ஆயிருக்கு, இது இங்க இருந்து ட்ரேட் ஆயிருக்கு. இன்னைக்கு பாருங்க, இது கன்சால்டேஷன், இது செல் ட்ரிகர்டு ஆனா கன்ஃபார்ம் பண்ணல. ஓகேங்களா? இதுல எங்கேயும் சிக்னல் பாருங்க, இங்க சிக்னல் கொடுத்துருக்கா? ஓகேங்களா? சிக்னல் கொடுத்துருச்சு, ஆனா கன்ஃபார்ம் பண்ணது எப்போ பண்ணுதுங்க? இந்த இடத்துல பண்ணிடுச்சா? இனி அதை என்ன பண்ணலாங்க? இது கூட நம்மளுடைய மேக்ஸ் படிச்சு, ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தானே இதை நம்ம கொடுத்துருக்கோம் கரெக்டுங்களா? அப்ப இது கூட நம்ம படிச்சதை நீங்க இன்னும் இதுவா பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, இதனுடைய என்ட்ரி எங்க இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நான் ஸ்டாப் லாஸ் மட்டும் ஒரு லைன் போடுறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் ஒரு ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காரு. பாத்தீங்களா? க்ளோஸ் வச்சிருக்காரா? சாரி, நான் ஸ்ட்ரைக் இதுக்கு கொண்டு ஃபியூச்சருக்கு. சாரிங்க, நான் ஓகே பாருங்க, ஸ்ட்ரைக் இது கன்சால்டேஷன், இது செல் ட்ரிகர் ஆயிருக்கு ஆனா கன்ஃபார்ம் பண்ண மேல போயிடுச்சு. இங்க பாருங்க, இவர் என்ன பண்ணிருக்காருங்க? பை ட்ரிகர் பண்ணிருக்காரா? இது அது கன்ஃபார்ம் பண்ணிருக்கா? அதுக்கப்புறம் தான் பை. ஓகேங்களா? இப்போ நான் அதுக்கு ஒரு லைன் போட்டுருக்கோமா? ஸ்டாப் லாஸ் இதுதான், இது ஸ்டாப் லாஸ் இதுதான். இவ்வளவு பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுக்கு இந்த இதுல கீழே க்ளோஸ் வச்சாவே நம்ம வெளியே போயிடலாம். ஓகேங்களா? அதுக்கு கீழே பாருங்க, இது வரைக்கும் வர்றீங்க, வருது, பை எடுத்துக்கிட்டு போய் ப்ராஃபிட், பை எடுத்து. ஏன் இதெல்லாம்ங்கிறது திரும்புது? ஒரு ஸ்ட்ரைக் ஒரு வேலையில திரும்பி ஆகணுங்க. அதெல்லாம் நம்ம மேக்ஸ் கால்குலேஷன் இருக்கும். ஃபால்ஸா இருப்பாங்க. நான் இப்போ 82ன்னு சொன்னோம் இல்லையா, அதுலேயே ஃபால்ஸா சும்மா கூட நின்றுகிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்புவாங்க ஆப்போசிட்ல. இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்போ பாருங்க, இன்னைக்கு ஃபுல்லா மார்க்கெட் என்னங்க, கால் சைட்ல கீழே இறங்க ஏறி இருக்கு. ஸ்டாப் லாஸ் கடைசி வரைக்கும் அடிக்க கிடையாது. கரெக்டுங்களா? அதே புட் சைட்ல பாருங்க என்ன பண்ணிருக்காரு, எங்கேயாவது சிக்னல் கொடுத்துருக்கா? கன்சால்டேஷன் எகைன் செல்லு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ட்ரெண்டே அவர் இன்னைக்கு டாமினேட் பண்ணல புட்டு. புரியுதுங்களா? இவ்வளவு சிம்பிளான விஷயங்கள் மார்க்கெட்டை சிம்பிளா ஆனதுங்க. அதே இப்போ நான் இவர் செல்லு ட்ரிகர் ஆயிட்டாரு ஆனா கன்ஃபார்ம் பண்ணல, மேல போயிட்டாரு. ஆனா இங்க அதுக்கப்புறம் பை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. செல்லு ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இது கீழே வந்துட்டதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? நம்ம சொல்லி கொடுத்த டைமிங் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போய் செக் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணி பாருங்க. சுவாரஸ்யத்திலையும் சுவாரஸ்யம் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். ஓகேங்களா? அப்போ தெரியாம மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. யாரு சொல்றாங்கன்றதை நம்பியும், இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றதையும் சேர்த்து தான் சொல்றேன். யாராவது சொல்றாங்கன்றதை அதை நம்பி என்னைக்குமே ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க அதை படித்து முழுமையா தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.